விட்டமின் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் கே. வாங்க வீடியோவில் செல்லலாம். விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விட்டமின் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த கொழுப்பு சத்துல சாலிபிள் ஆகிற விட்டமின் கீழே தான் வருது. அந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்களை வந்து ஏடிஇகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏவை பற்றி, டியை பற்றி, ஈயை பற்றிலாம் மறுபடியும் பேசிட்டோம். கே மட்டும் பாக்கி இருக்காரு. அதை வந்து இன்றைக்கி பேசிடுவோம் அப்படின்ட்டு தான். விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் ஏன் மற்ற ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏடிஇசியோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த அழகு சார்ந்தோ இல்லைனா வந்து ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கோ இல்லைனா கண் பார்வையில் எல்லாம் தெரியறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது ரத்தத்தோட உறையிற தன்மையை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிசைட் பண்ணுது. அப்போ விட்டமின் கேக்கும் பிளட்டுக்கும் பயங்கரமான லிங்க் இருக்குது. அதனால தான் இது கொஞ்சம் வித்தியாசம். விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல முக்கியமான ரோல் இந்த விட்டமின் கே வந்து ப்ளே பண்ணுது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம மக்களுக்கு சொல்லி தான் ஆகணும். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? கிளாட்டிங் அப்படின்னா என்னென்னா ரத்தம் கட்டுறது. இப்போ நம்ம அறுத்துக்கிறோம், இல்லைனா தெரியாமல் அடிபட்டுருச்சு, ஓகேங்களா, ஆக்சிடெண்ட்டாக அறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. தெரியாமல் ரத்தம் வந்து வருதுன்னா ஏன் ரத்தம் வந்துனே இருக்க மாட்டேங்குது? கொஞ்ச நேரத்தில் ரத்தம் அப்படியே தானாக கட்டிக்குதில்ல. ஸோ ரத்தம் ஊற்றும் போது அப்படியே கட்டிக்குதில்ல, ரத்தம் அப்படியே நின்றுதில்ல. அந்த நிற்கிறதுக்கு காரணம் யார்? அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அப்போ அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது அந்த ரத்தம் கட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பலவிதமான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் உண்டு. கிளாட்டிங் ஃபேக்டர் 1, 2, 3, 4ன்னு கிட்டத்தட்ட வந்து 10-12 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த 2, 7, 9, 10ன்னு சொல்லுவாங்க. கிளாட்டிங் ஃபேக்டர் 2, 7, அப்புறம் 9, 10 இந்த மாதிரி ஒரு 4-5 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கட்டுப்படுத்துறது விட்டமின் கே தான். ஸோ அதனால் அது பேர் வந்து விட்டமின் கே டிபெண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னே சொல்லுவோம் மருத்துவ துறையில். விட்டமின் கே சார்ந்து இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 2, 7, 9, 10. அப்போ விட்டமின் கே இல்லைன்னா அந்த 2, 7, 9, 10 கிடையாது. அப்போ அந்த 2, 7, 9, 10 கிடையாது அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா ரத்தம் உறையிறது, ரத்தம் கட்டுறதுன்றது நிற்காது, ரத்தம் உறையிறது அதிகமாகுது. அப்போ ரத்தம் கட்டலை, ரத்தம் உறையுதுன்னா அப்போ ப்ளீடிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே தான் விட்டமின் கே ரொம்ப முக்கியம். அப்போ விட்டமின் கே குறைபாடு ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் காரணம் எதுக்கு அப்படின்னா ரத்தம் தான். இதனால தான் உங்களுக்கு தெரியுதா இப்போ மற்ற விட்டமின்ஸ்க்கும் கேக்கும் என்ன வித்தியாசம்னா, இது பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுற, பிளட் கிளாட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுற, ரத்த கட்டை கண்ட்ரோல் பண்ணுற முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் கே. சரி சார், அப்படிப்பட்ட ஒரு விட்டமின் கே வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து மேஜராக நம்ம எடுத்துக்கிறோம் டெய்லி ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் பல பேர் வந்து கரெக்டாக அந்த பொருட்களை எடுக்கிறது இல்லை. ஏன்னா விட்டமின் கே இருக்கிறது க்ரீன் கலர் சப்ஸ்டன்சஸில், எதெல்லாம் பச்சை கலரில் இருக்கோ அங்கே தான் அந்த விட்டமின் கே வந்து குடியேறி இருக்காரு. எக்ஸாம்பிள், கீரை வகைகள், எல்லா விதமான கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, மந்தக்காளி கீரை, பாலக்கு கீரை, இந்த கீரைகள் எல்லாம் விட்டமின் கே அபண்டண்ட்டாக இருக்குது. கேபேஜ், அதாவது கோஸு, லெட்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் க்ரீன் கலரில் பார்க்குற வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே விட்டமின் கே அற்புதமாக இருக்குது. முக்கியமாக கீரை வகைகள். ஆனால் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் டெய்லி கீரை சாப்பிட்றோம்? கீரைனாலே பிடிக்காது பல பேருக்கு. கீரையாச்சே அப்படின்னுவாங்க. உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கிறியா? ஓகே. சேனக்கிழங்கு எல்லாம் மசாலா போட்டு வைக்கிறியா? வெஜிடேரியன்லேயே சொல்கிறேன். யாரும் கீரை மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த கீரையில் தான் இந்த விட்டமின் கே கொட்டி கிடக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில நான்வெஜ் ஃபுட்ஸில் வந்து முட்டையோட இந்த மஞ்சக்கரு யோக்குன்னு சொல்கிறோம், அதில் மீட்ஸில் இதுலேயும் வந்து கொஞ்சம் விட்டமின் கே கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த டைரி ப்ராடக்ட்ஸ், சீஸு, பன்னீர், இதுலேயும் கொஞ்சம் விட்டமின் கே வந்து இருக்குது. ஆனால் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தான் அற்புதமான சோர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அப்போ எத்தனை பேர் கீரை சாப்பிட்றோம், இல்லை கீரை சாப்பிட்றது இதுக்கப்புறமா தான் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கேட்டுக்கொள்ளணும். டெய்லி ரிக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் கேக்கு தேவையான அளவுக்கு வந்து டெய்லி ரிக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் கீரையாவது நம்ம எடுத்தாகணுன்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னும் போது என்னென்ன சார் பிரச்சனை வரும்? இப்போ விட்டமின் கே எனக்கு வந்து உடம்புல குறைபாடு, விட்டமின் கே கம்மியாக இருக்குது, நான் சரியாக சாப்பிடல அப்படின்னும் போது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ரத்த கசிவுகள் அங்கங்கே அதிகமாகும். இப்போ ஈரில் சாப்பிட்றோம், ஏதாவது லைட்டாக குத்திக்கிச்சோன்னா ஈரிலேருந்து ரத்தங்கள் ஈஸியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். மூக்கில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கூட ரத்தங்கள் வந்து அதிகமாக வெளியே வரும். எபிஸ்டாக்சிஸ்னு சொல்லுவாங்க.
சில குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கும் போதே வந்து அங்கங்கே இந்த ஸ்கின்னு ஃபுல்லாக வந்து ரத்தக்கட்டுகள் ஏற்படும். அது பேர் தான் அந்த ஹெமரேஜிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே வரக்கூடிய ரத்த உறையிற நோய், ரத்த கட்டுற நோய்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெமரேஜிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன். இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே, அதாவது ப்ளீடிங் பேசிக்கலாக அதிகமாக வர நோய்கள் எல்லாமே இந்த விட்டமின் கே டெஃபிஷியன்சினால தான் வருதுன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் என்னென்னா, டாக்டர்ஸே விட்டமின் கே இன்ஜெக்ஷனாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுப்போம். ஓகே, மீனாடையோன், ஃபெலாக்வினோன் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து டேரெக்டாக கொடுப்போம். ஏன்னா இதெல்லாம் கெமிக்கல் நேம்ஸ், விட்டமின் கேவோட கெமிக்கல் நேம்ஸ், ஃபில்லோக்வினோன், மீனாக்வினோன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷனாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜெக்ஷன் லெவலுக்கு போயிட்டு நீங்கள் விட்டமின் கே ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அற்புதமாக டெய்லி சாப்பிட்ற பொருள்லேயே வந்து விட்டமின் கே இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு போகலாமே. இதெல்லாம் தாண்டி விட்டமின் கே வந்து இந்த பிளட்டை தாண்டி போன் ஹெல்த்துக்கு தேவைப்படுது. நம்ம ரத்த குழாய்கள்லாம் நல்லா சீராக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு தேவைப்படுதுன்றதுனால விட்டமின் கேவோட அதர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் ஓவராலாக நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய கான்செப்ட் விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரத்தம் கட்டுன்ற இந்த மெக்கானிசமுக்கு இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து யாரும் மறந்துடாதீங்க. 2, 7, 9, 10 சொல்லக்கூடிய இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் விட்டமின் கேவை நம்பி தான் இருக்குன்ற பாயிண்ட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கான ஆறுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ இந்த ரத்தம் கட்டை நம்ம எப்பவுமே நல்லா வச்சுக்கணும். தெரியாமல் விண்டோம்னா கூட ரத்தம் லாஸ் ஆகிடக்கூடாது. உடனே கட்டிக்கணும்னா கே தேவை. அப்போ கே தேவைன்னா கே ஃபார் கீரைன்றது தேவை அப்படின்றத டேக் ஹோம் மெசேஜாக வச்சுக்கோங்க. இதோட இந்த விட்டமின் கே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி 10 பாயிண்ட்ஸு உங்களுக்கு பெருசாக பயனில் உள்ளதாக இருக்காது. அதெல்லாம் எம்பிபிஎஸ் எம்டி பசங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதோட உங்கள் மக்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் நிறுத்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு விட்டமின் சீரீஸில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.